மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சென்னையில் திரைக்கலைஞர் பாக்யராஜ் அவர்கள் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சது தொடர்பாக ஒரு விழா, அவரோட ஒர்க் பண்ணவங்க திரைத்துறையிலேருந்து பலரும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்து பேசியதான் பரபரப்பாக பேசுபொருளாக மாறிடுது. மேடை பேச்சுனா ரஜினி அவர்களை அடிச்சுக்க திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸாக உள்ள எல்லா வார்த்தைகளும். குறிப்பாக பாக்யராஜ் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் சர்ச்சையான ஒரு விஷயங்களையும் பேசியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் தான் என்னை காப்பாற்றினாரு. 1995 நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசினார். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் என்னை கல்லால் தாக்குனாங்க. இப்போ நான் சில வார்த்தைகள் எமோஷ்னலாக சடனாக பேசிட்டேன் ஜெயலலிதா அவர்கள் பற்றி, அந்த ஆட்சியை பற்றி. ஸோ அதற்கான எதிர்வினை எனக்கு இருந்தது. அப்போ என்னை காப்பாற்றினது பாக்யராஜ் அவர்கள் தான். பாக்யராஜ் அவர்கள் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இல்லையா? என்ன நடந்தது சார் அது பின்னணியில்? இல்லை, அது நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்யராஜ் அவர்கள் அந்த காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளேயே ஓடும். எப்பயாவது அவர் சில பேர் நமக்கு பண்ண உதவியை எப்பயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி பாக்யராஜ் அவர்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா அது மனசுக்குள்ளேயே உறுத்திட்டு இருந்தது. பட் இந்த மேடையை விட்டா திரும்பி வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற ரஜினி சொல்லியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை. சொன்னது கிடையாது அவர். பட் ஸ்க்ரீன் பிளே கிங்கு, நல்ல ஒரு மனிதர், நல்ல ரைட்டர். அது ரஜினி சார் சொல்லிட்டாங்க நிறைய இதை. பட் இந்த சம்பவம் ரஜினி சார் சொல்ல போய் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம இன்றைக்கி மீடியாவில் இருந்ததுனால சில விஷயங்கள் நமக்கு ஓரளவு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. பட் அந்த சேப்பாகம் நடந்த அந்த இதுக்கும் நம்ம போயிருந்தோம். இப்போ பாக்யராஜ் இதுக்கும் போயிருந்தோம். இதுக்கு என்ன சம்பவம்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதாவது ரஜினி சார் உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகுது. சில பேர் கல்லால் அடித்த விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா அந்த கிரவுண்டில் ஃபுல்லாக வேனில் எடுத்து நம்ம அது ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி, ஆனால் பாஷா ஓடிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஓடிட்டுருக்கு. அந்த ஸ்டார்னாலே ஒரு கிரேஸ் தானே. இன்றைக்கி எப்படி விஜய் அவர்களுக்கு எந்தளவுக்கு கூட்டம் கண்ணா பின்னான்னு சேருதுங்கிறதுக்கு அது ஒரு மாஸ் தான். அப்படியே தான் ரஜினி சாரை பார்க்கும்போது இவர் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்களை வச்சுக்கிட்டு அந்த மேடையில் பேசின ஒரு விஷயந்தான் பரபரப்பாக பேசப்பட்டது. அன்றைக்கி டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவே தெறிக்க விட்ட ஒரு விஷயம் அது. அதில் தான் ரஜினிகாந்தை பார்த்து எல்லா பேரும் வியந்து பார்த்தாள். ஏன்னா ஒரு அயன் லேடி ஜெயலலிதா அவர்களை பார்த்து எல்லாம் கிட்டக்க நெருங்கிறதுக்கே இது பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5 அடிக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கே இது தயங்குற விஷயம். அந்த விழா மேடையில் ஒரு விஷயம் பேசுனது தான் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்பட்டு. அது காரணம் நிறைய விஷயங்கள் 91 to 96 நீ சொன்ன மாதிரி நிறைய சம்பவங்கள் ரஜினிக்கு நடந்த விஷயங்கள். அதில் ஒரு தடவை டிராஃபிக் ஜாமில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். டிராஃபிக் ஜாமும் போது இவரையும் உள்ளே விடாமல் தடுத்து, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் ரைட்டில் திரும்ப பேக்கில் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ ரஜினிகாந்தன் தெரிஞ்சே டிராஃபிக் எல்லாமே காவல்துறை நிப்பாட்டின ஒரு விஷயம். பரவாயில்ல, நடந்து போகிறேன், கார் தான் விட மாட்டேன்னு இறங்கி டீ குடிச்சது, தம் அடிச்சுட்டு போகும்போது கூட்டம் சேர்ந்தது. அது இப்போ இந்த மாஸ் என்னங்கிறத தெரிய வரும்போது தான் ஆஹா இன்னைக்கு தயவுசெய்து ஏறி போங்க சார் அனுப்பிச்சி விட்ட ஒரு விஷயம். பட் இதெல்லாம் ஒரு என்னென்னா சுருக்கமாக ஒரு தமிழக முதலமைச்சர்னா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர்கள் இருக்கணும், உழைக்கணும், அவர் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தவிர்த்து அவர்களுக்கு முன்னுரிமை ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கப்படுது, மக்களுக்கு இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் ரஜினி அவர்களுக்கு பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய வீட்டில் கூட வெடிகுண்டு வீசப்பட்டு அந்த ஒரு பெரிய இஷ்யூவானது அது சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அந்த மேட்டரை கையில் எடுத்தார். பாஷாவுடைய வெற்றி விழாவில் கையில் எடுத்து பேசினார். அப்போ ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அமைச்சரவையில் இருக்காங்க. பாம்பே படம் தொடர்பாக தான் இல்லையா அது? பாம்பே எஸ். அப்போ அவர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட ஒரு சம்பவம். அப்போ ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த விஷயத்தை யாருமே ரஜினி சார் பேசும்போது தான் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு 9 மணிக்கு போகும்போது 9 மணிக்கு ஆர்.எம். வீரப்பனுடைய போஸ்ட்டு காலி ஆகுது. இது ரஜினி சார் கேள்விப்பட்டு என்னால் ஆச்சுன்ற அந்த ஒரு சம்பவம். எதையுமே மனசில் வச்சுக்காமல் டப்புன்னு பேசக்கூடிய ஒருத்தர். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரஜினி சார்கிட்ட அன்னைக்கு இல்லை. பட் இன்றைக்கி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் கோபம் இருக்குது, நிறைய வரும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அரசியலுக்கு வராது மெயின் ரீசனே அதுதான். வந்தால் நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோபத்தை கிளறி விடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் பேசுவாங்க. அப்போ பேசும்போது அதை ஒன்றும் பண்ண முடியலன்னா அவருடைய இனிய நண்பர் சோ அவர்கள்லாம் சொல்லும்போது கூட ரஜினி உன் கோபத்துக்கு உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு அரசியல் செட் ஆகாது, தயவுசெய்து நீ எதாவது பண்ணணும்னா நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சுருப்போம். அரசியலில் நீ பண்ணணும்னா சுற்றிலும் உன்னுடைய நண்பர்களாக இருக்கிற எல்லாமே உன்னுடைய விரோதிகளாக மாறுவாங்க, உனக்கு சுற்றி அடிப்பாங்க, தயவுசெய்து வேணால் யோசித்து முடிவு பண்ணு சோ அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசித்த பீரியடு. அப்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எப்போனா சேப்பாக்கத்தில் நம்ம நடிகர்கள் சிவாஜி அவர்களுக்கு செவாலியே அவார்டு கொடுக்கப்பட்டு அதற்கு ஒரு வெற்றி விழா நம்ம தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் எடுக்கும்போது தான் அந்த விழாவில் தான் எல்லா பேரும் இருக்காங்க. இதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ யூனிட் சார்பாக செவாலியே விருது கொடுக்கப்பட்டோன்னே சிவாஜி சார் வீட்டுக்கு போய் நாங்கள் சால்வை பற்றி அவர்களை வாழ்த்து சொன்னோம். அதில் எங்களுடைய யூனியனில் விஜயமுரளிலேருந்து டைமண்ட் பாபுலேருந்து ஸோ இவர்த்தையும் நிறைய பேர் நாங்கள் போனோம்.
ஸோ அதற்கு ஒரு விழா தான் ஜெயலலிதா அவர்கள் எடுக்கும்போது அங்கே தான் இவர் ஆக்சுவலாக பாராட்டு இதில் வந்து முதல் பேரே ரஜினி சார் பேர் இருக்குது. வந்தோன்னே ஸ்டேஜில் நீங்கள் பாராட்டி பேசுங்க, அதை ரஜினி சாரை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. நான் நன்றி உரை மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாம் பேசி முடிங்க, கடைசியில் பேசுகிறேன் அப்படிங்கும்போது ரஜினி சார் முடிவோடு வந்திருக்காரு. அவருக்கு மட்டும்தான் தெரியுது நம்ம இன்றைக்கி வச்சு செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்திருக்காரு. அது வேறு யாருக்கும் தெரியல. இப்போ எல்லாம் பேசி முடித்தோன்னே கடைசியாக தேங்க்ஸ் சொல்லும் போது தான் எடுத்தோடனே பிளாஸ்ட் ஆகிட்டார். அதான் அந்த சொடக்கு போட்டு அதை பேசின ஒரு விஷயம் ஜெயலலிதா அவர்கள் இருந்துக்கும் போதே பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபேஸே இது ரியாக்ஷனே மாறுது. அப்போ என்ன ஒரு கண்டென்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் அடையாறில் வந்து அது இனாகிரேட் பண்ணுறாங்க. இப்போ சிவாஜி அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டு எல்லாமே போன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரைப்பட கல்லூரி அண்டு இந்த நகரம் அப்படின்ற பேர் வைக்காமல் வந்து வேறு ஒரு பேர் வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து ரஜினி சார் கொஞ்சம் எமோஷனல் ஆனார். ஸோ நடிப்புக்கே ஒரு இமயம் அவர். இப்போ நடிப்புனாலே எல்லா பேரும் வரக்கூடியது சிவாஜி அவர்கள் படத்தை பார்த்து தான். நானும் அப்படி தான் வந்தேன் நான். அப்படிங்கும்போது அந்த இடத்த தான் மெயினாக அவர் பார்க்கும்போது தான் அங்கே சிவாஜி அவர்களுக்கு சரியான ஒரு கௌரவம் தரப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா பத்திரிகை சார்பாக நாங்களாம் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தோம். சிவாஜி அவர்கள் கூட அதை முன் வரிசை ஸ்டேஜில் கூட கூப்பிடல, கீழே முன் வரிசையில் தான் உட்கார வைக்கப்பட்ட சம்பவம் இருந்தது. அப்போ அங்கே வந்து எல்லாருடைய ஃபீல் வந்து சிவாஜிக்கு சரியான மரியாதை தரப்படவில்லைங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருந்த ஒரு பீரியட் அது. அதை ரஜினி சார் எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இங்கே நடந்த ஒரு விழாவில் வந்து செவாலிய விழா சிவாஜி அவர்களுக்கே வந்து தமிழக அமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த விழாவை எடுக்கிறாங்க. அப்போ அதற்கு இந்த நன்றி சொல்லிட்டாரு ரஜினி சார், நீங்கள் அன்னைக்கு மிஸ் பண்ணீங்க, பேர் வைக்கல, வேற ஒரு பேரை வச்சிங்க, அதுக்கு நீங்கள் ஈக்குவலாக இந்த விழா எடுத்தீங்க அப்படின்னு. அங்கே தான் டோட்டலாக பிளாஸ்ட் ஆனது. அப்போது ஜெயலலிதா அவர்களை வச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணி பேசின ஒரு விஷயம் வந்து பரபரப்பாச்சு. நீங்கள் அன்றைக்கி சிவாஜி அவர்களுக்கு மரியாதை தரல, அவருடைய பேர் வைக்கணும், வைக்க முடியல, பரவாயில்ல, அதுக்கு வந்து ஈக்குவலாக நீங்கள் இப்போ செவாலிய விருது வந்து வெளிநாட்டில் நம்ம இந்திய தேசிய அரசாங்கமே சிறந்த நடிகர் தேசிய விருது சிவாஜி அவர்களுக்கு இது வரைக்குமே கொடுக்கப்படலை. ஸோ இங்கே என்ன ரஜினி சாருக்கு ஒரே ஒரு மன அழுத்தம் இருக்குன்னா, நம்மளுக்கெல்லாம் முன்னோடி திரையுலகின் தந்தைன்னு கூட சொல்லப்படுகிறது சிவாஜி அவர்கள். பட் அவருக்கு ஒரு சரியான மரியாதை கொடுக்கப்படலை, இந்த திரைப்பட நகரத்துக்கு ஒரு பேர் வைக்கலைங்கிற ஆதங்கம் இருந்ததுனால தான் இந்த விழாவில் வந்து தாறுமாற அவர் ஸ்பீச்சு தெரியக்கூட இந்த முழுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தது எங்கேயாவது பிளாஸ்ட் பண்ணணும், அவர் வெளியே இல்லை. சரியான விட இங்கே அவருக்கு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்காங்க, சிவாஜி அவர்கள் இருக்காங்க. பட் அங்கே மிஸ் பண்ணதை இங்கே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி அவன் கண்ணோட தவறுதான் அவர் முகத்துக்கு நேராக சொல்லிட்டார். எஸ், நேருக்கு நேராக பேச அவர் மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்க மாட்டார். நீங்கள் நல்லது செய்யணும் உடனே செஞ்சிடும், அதான் சொல்லுவார் அவர். இங்கே செய்ய நினைக்கிறத வந்து டக்குன்னு செஞ்சிடணும், இல்லைன்னா இது யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் சொல்கிறார். ஆனால் டக்குன்னு அந்த விஷயத்தை விட்டு மனசுக்கு இருக்கிறத டக்குன்னு வந்து உடச்சி விட்ருவார். அப்போ அப்படி அந்த விஷயம் பேசப்படும் போது தான் எல்லா பேருமே வியந்தாங்க. ஐயோ, ஜெயலலிதா வச்சுட்டு ரஜினி இப்படி பேசிட்டான்னு எல்லா ஆக்டர்ஸுமே டோட்டல் ஆஃப் ஆனாங்க. பட் இவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. சிவாஜி அவர்களுக்கு ஒரு அவமானம் நடந்தது, அதை தாங்கிக்க முடியல, நான் குரல் கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த பக்கம் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே கலந்துருந்தது. பாஷாவுடைய வெற்றி விழாவில் அந்த விஷயத்தை வந்து உடைச்சது, ஆரம்பீரப்பனை வச்சுட்டு பேசின விஷயங்கள். ஆனால் ரொம்ப எமோஷனல் ஆனார். அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டார், உடனடியாக நீக்கப்பட்டார். பேசிட்டு ஸ்டேஜை விட்டு ஆரம்பீரப்பன் வீட்டுக்கு போகிறதுக்கு அமைச்சரவை காலி, அமைச்சர் போஸ்ட் காலி. படத்தோட ப்ரொடியூசர் வேறு சத்யா மூவிஸ் நிறுவனம். அப்போ ரஜினி சார் கேள்விப்பட்டு நான் வேணால் அம்மையார்ட்ட போய் பேசுகிறீங்க போது அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா மாற்ற மாட்டாங்க, நீங்கள் பேசுகிற டைலாக் தான், அதனால் தயவுசெய்து போய் நீங்கள் அசிங்கப்பட வேணாம் ரஜினிகாந்த், நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க, இதெல்லாம் சாதாரணம், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு வீரப்பனவர் சொன்ன விஷயம் இருக்குது. அதை கூட படையப்பாவுடைய இதில் கூட சொல்லியிருப்போம், அந்த பாஷா அதில் கூட ரீலீஸ் பண்ண கூட பேசியிருந்தார். அதனால் இவ்வளோ சம்பவங்கள் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் மனசுக்கு தான் பட்டுன்னு பேசக்கூடியவர். அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் பேசிட்டு வெளியில் வரும்போது தான் அதில் சுற்றி பார்க்கணும், ஆடியன்ஸ் 50,000 பேர் ஆடியன்ஸ் இருக்கும்போது பாஷா மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் ஓடிட்டு இருக்கும்போது போகும்போது தான் அங்கே இருந்தது பூராமே அரசு விழா. இப்போ அண்ணாடிக்கு சம்மந்தப்பட்டவர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார் பேசுனது எமோஷனல் ஆகி கல்லெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சு, அப்படி மேலெல்லாம் நிறைய எனக்கு பட்டது. அப்புறம் கிள்ளி விட்டு பிடிச்சி இழுத்த ஒரு விஷயம், இதெல்லாமே இந்த ரஜினி சார் எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் காவல்துறை கூட அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க எல்லா பேருமே. ஏன்னா அமைச்சரவையில் ரஜினிகாந்த் பேசிட்டு இறங்கும் போது காப்பாற்றினா அவர்களுக்கு ஏதாவது வேலை எங்கே தூக்கி அடிச்சிருச்சு பண்ணிடுவான்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் பயந்த ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் பேசும்போது தான் அங்கேருந்து ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது, பார்த்தா பாக்யராஜ். அதனால அவர் தான் எமோஷனல் பிளாஸ்ட் ஆனார். அந்த காவல்துறையெலாம் ரொம்ப சத்தம் பண்ணி, நீங்கள் இது ரஜினி சாரை சேஃப்டியாக நீங்கள் வந்து ஜீப்பில் எடுத்து வீட்டில் கொண்டு விடலை அப்படின்னோம்னா நான் ப்ரெஸ் மீட் போட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நடந்த சம்பவத்தை
அப்படிங்கும்போது வழி இல்லாமல் என்னை தனியாக அழைத்து கொள்ள சொல்லும்போது என் உயிரை காப்பாற்றின அந்த பாக்கியராஜுக்கு இன்றைக்கி நான் ஒரு தேங்க்ஸ் நன்றி கடன் சொல்கிறேங்களே விஷயத்தை தான் ஸோ போல்டாக பேசினார். அதனால் அந்த கிழமை 91 96 தெறிக்க விட்ட ஒரு பீரியட் இருக்குது. 96 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள அப்போ தான் வர வேண்டிய சூழ்நிலாம் உருவாயிடுச்சு. ஜிகே மூப்பனார் அவர்களோட ரஜினி நீ வா ரஜினி, சரியான சந்தர்ப்பம், இது நீ விட்டு நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறல்ல, நாடு நல்லது நினைக்கிறல, அதனால் நீ பேசுகிற, நீ வந்து செஞ்சு காமி மக்களுக்கு நாட்டுக்கு மூப்பனார் சொல்லும் போது அப்போ நிறைய சில குழப்பத்தில் இருந்த ஒரு பீரியடு. இந்த பக்கம் சோக்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது சோ உன்னுடைய குணத்துக்கு கோபத்துக்கு செட் ஆகுது ரஜினி, யோசித்து முடிவு பண்ணிக்கன்ட்டு அவரு வைக்க சொன்னது. அவர் தான் அப்படியே கலந்து ஆலோசனை பண்ணும்போது தான் இந்த பக்கம் வந்து 77 88 89 வரைக்குமே திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை இருக்கார். ஒரே ஒரு இடம் மட்டும் வந்தாங்க ஆட்சி கலைக்கப்பட்டது. 91 ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் ஏற்பட்ட அனுதாபத்தினால திரும்பி 90 அண்ணாடிமிக்கு ஆட்சி வரும். ஸோ அப்போ திராவிட முன்னேற்ற காலத்துக்கு திரும்பி நம்ம தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்ஸ். இந்த வாய்ப்பு எப்படி பயன்படுத்தலாம்னு யூஸ் பண்ண கரெக்டாக இந்த ரஜினி ஃபுல்லாக எமோஷனல் ஆனது. ஸோ அண்ணாடிமிக்கு ஆப்போசிட்டாக ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்து பேசின ஒரு நபர் இந்தியாவில் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் ஸோ சொல்லலாம். அப்படி ஒரு போல்டாக அடித்த ஒரு விஷயம். ஸோ ஆட்சிக்கு வந்தனா வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனோட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. தமிழக மக்கள்கிட்ட தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. ரஜினி அரசியலுக்கு வரலாம்னு யோசிக்கும் போது தான் கலைஞர்கள் கூப்பிட்டு ரஜினி கூப்பிட்டு ஒன்றும் இல்லை, நீ வரதா இருந்தா வா, வரலைன்னா ஒன்றும் யோசிக்காத, வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடு, போதும், என்ன சொல்ல வரையோ நாங்கள் இருக்கும்போது நீ சொல்லுன்னு சொன்னார். மூப்பன் அவர்கள் வந்து இறுதி முடிவு ரஜினி நீ வந்தால் நீ முதலமைச்சர் 96 இதை விட்டேன்னா திரும்பி வர்றது கஷ்டம் அப்படின்னு மூப்பன் அவர்கள் எவ்வளோ ரஜினி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நீ வரதா இருந்தால் வா ரஜினி, ஆனால் உன் கோபத்துக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொன்ன ஒரு விஷயம். எல்லாம் குழப்பம் ரஜினி சாருக்கு வரும்போது அவர் முடிவு எடுக்கிறார். சரி வேண்டாம், பிறகு பார்க்கலான்னு முடிவு எடுக்கும் போது தான் கலைஞர்கள் டக்குன்னு கூப்பிட்டு ரஜினி சாரை ஒரு குரலை இங்கே கொடுன்னாரு. அப்போ தான் இங்கே கலைஞர்கள்லாம் வச்சுட்டு பேசும்போது தான் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அண்ணாடிமுக்கு வாக்களித்தால் கடவுள்னால் கூட இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு குரல் கொடுத்தாரு. ஸோ அதில் அப்படியே ஆட்சியே தலைகீழாக மாறி 96 கலைஞர் முதலமைச்சர். ஸோ இப்படி நிறைய சமூக ரஜினி சாருடைய அந்த ஹிஸ்டரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எமோஷனலானது அன்றைக்கி இந்த கல்லெறியப்பட்ட விஷயங்கள், சட்டையை பிடிச்சி இழுத்தது, கிழிக்க முயற்சி பண்ணது, கூட்ட நெரிசல் ஏதாவது ஒன்று பண்ணான்னு யாருக்கு தெரியும். டப்பு 30,000 பேர் இறங்கிட்டு என்ன பண்ண முடியும் நீங்கள். அந்த இடத்துல பாக்கியராஜ் அவர்கள் தான் வந்து ரொம்ப எமோஷனலாகி என்னை காப்பாற்றின விஷயத்த இந்த விழாவில் பாக்கியராஜ் 50வது வருடம் விழா இருக்குது. ஸோ பாராட்டு விழாவில் ரஜினி ஒரு தேங்க்ஸ் சொன்னது காரணம் தான். குறிப்பாக அரசியல் பற்றி நிறைய பேசிட்டோம். பாக்யராஜ் அவர்களோட ஒரு திரைத்துறை ஆரம்பத்தில் எப்படி வந்து உதவி பண்ணார் அப்படிங்கிறத பேசியிருந்தாரு. 16 வயது நிலை அந்த படத்தில் வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் வந்து உதவி இயக்குனர். அது ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது கமல் ஸ்ரீதேவிலாம் அப்போ பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து எப்போ நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சன்னி எப்போ போதோ அப்போதான் எங்களை கூப்பிட்டு வந்து நடிக்க. அந்த படத்துல ரஜினிகாந்த் அவருடைய ஒரு ஃபேமஸான டைலாக், ஃபர்ஸ்ட் பஞ்ச் டைலாக் கூட சொல்லலாம், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லி கொடுத்ததே பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நினைவு கொடுத்துருப்பாரு. அதை பற்றி சொல்லுங்க. இல்லை அதான் அந்த நேரத்தில் வந்து நான் பாரதிராஜாவுடைய ஃபஸ்ட்டு படம் 16 வயதிலே, அது மயிலுன்ற ஒரு பிள்ளை டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வந்து எடுக்க ஐடியா பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஓ கலரில் எடுத்தது படம் ஒன்று. பட் அப்போ கலர் படம்னாலே பெரிய விஷயம், அமௌண்ட் அதிகமாக வரும். அதில் ஃபிலிம் ரோல் வேறு உங்களுக்கு. இப்போதாவது உங்களுக்கு டிஸ்க்கு தேவைன்னா டெலிட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், ரீஷூட் பண்ணலாம். இப்போ ஃபிலிம் கரகரன்னு முடிச்சா 400 ஃபீட் ஓடி போயிடும், 8,000 9,000 வரும் உங்களுக்கு. அப்போ அந்த ஒரு பீரியடில் வரும்போது தான் நீ சொன்ன மாதிரி கமல் ரஜினி சார் சொன்னார், ரஜினி சார் சொன்னது. ஆனாலும் இப்போ நான் ஒரு கரெக்ஷன் பண்ணிடுறேன். கமலஹாசன் பெரிய நடிகர், அப்போ ஒன்று மறுப்பது ரஜினி சார் 100% ஓகே. ஸ்ரீதேவி அப்போ தான் உள்ளே வர்றாங்க. ஓகே, அதை 3 முடிச்சு அந்த பீரியட் வர்றாங்க. அப்போ தான் ஹீரோயின் வர்றாங்க. அந்த படம் கூட பண்ணும்போது வந்து 14 to 15 வயசு தான் ஸ்ரீதேவிக்கு. டைட்டில் மட்டும் 16 வயதுலேருந்து வந்து மாற்றம் செய்யப்பட்டது, ஸ்ரீதேவிக்காக வைக்கப்பட்ட டைட்டில் தான். இப்போ பாரதிராஜ் எல்லாமே புதுமையாக பண்ண நினைக்கிறதுனா இந்த ரஜினி கமல் ஸ்ரீதேவன் படம் கூட சப்பானி பரட்டை மயிலுன்னு போட்ட டைட்டில் சூப்பர் டூப்பர் படம் ஒன்று. அப்போ பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா அப்போ அடையாளமே தெரியாதுங்க. அது கூட ஒரு டைலாக் ஒரு சீன் வருவார் நீங்கள் பாக்யராஜ், இந்த வாய்ஸ் டெலிவரி வச்சு தான் நம்ம படம் பார்த்தாலே தெரியுது பாக்யராஜ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு சீன் வருவார் அதில். ஸோ அப்போ ஆக்ட் பண்ணும்போது தான் ரஜினிக்கு அதாவது தமிழ்வே போட்டு பின்னிடுவார் இல்லையா. 4வது படமோ 5வது படமோ தான் இல்லையா. எஸ் 3 ஆமாம் 4வது படம் நினைக்கிறேன். பாலச்சந்திரன் சார்ட்டர் 2 படம் பண்ணிட்டாங்க, இந்த படம் டோட்டலாக. பட் இதுதான் உங்களுக்கு டைனிங் பாயிண்டே மாற்றி விட்டுச்சு. ஓகே, நீங்கள் கிராமத்தில் போய் ரஜினி சார் கொண்டு சேர்த்ததே பயனாக இல்லை தான். ஏன்னா அந்த மாதிரி வில்லேஜில் வந்து இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் இன்னமும் இருக்கான். லுங்கி கட்டி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்கள கரைச்சல் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்பின பொண்ணு ஊருக்குள்ள வந்தாலையோ அந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணு சரியில்லைன்னு அப்படியே அனுப்பிச்சி விட்றது. ஊர் எல்லாம் உட்காந்து பண்ணி டீ கடையில் இன்னும் இந்த கேங் இருக்குது. அதை தான் அப்படியே ரஜினி சார் கொடுத்து பண்ண ஒரு விஷயம். அப்போ இவர் வந்து ஸ்பீட் தானே, டைலாக் கூட ஸ்பீடாக வரும் உங்களுக்கு. அதை அப்போ நின்று நிதானமாக பேசுங்க ரஜினின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லி கொடுத்து, பாரதிராஜ் வந்து ரஜினிகிட்டே நீ போய் உட்காந்துக்கோ,
அவர் சீன் எடுக்கும் போதெல்லாம் நீ பண்ணும்போது பாக்கியராஜ் தான் ஸ்கிரிப்டை கொடுத்து இந்த டைலாக் டெல்லி சொல்லி கொடுத்தது, அந்த மாடுலேஷன் கிரியேட் பண்ணது பாக்கியராஜுங்கிற. இன்னைக்கு யாருங்க சொல்லுவா அந்த விஷயத்த? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரஜினிகாந்துக்கு. நான் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை, ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணும்போது நம்ம இயக்குநர்கள் தான் நம்ம உருவாக்குனதே. இன்றைக்கும் இயக்குனர் சொல்கிறத ரஜினி சார் கேட்பார். இப்போ பாக்கியராஜ் ஒரு சிறந்த இயக்குனர் நீங்கள் இருக்காருக்காருன்னா அவருடைய வந்து வளர்ச்சி தான். பட் அவர் சொன்ன மாடுலேஷன்லாம் நான் பண்ணினேன், பட் இன்னமும் அந்த டைலாக் பிரமாதமாக பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்தது இந்த பாக்கியராஜ் பண்ணது. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த அன்பு ரஜினிகாந்தில் ஒரு கேமியோ ரோலில் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து பாக்கியராஜே உருவாக்குனது. அதை இப்போ நடராஜ் டைரக்டரு ஒரு கேமியோ வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ரஜினி சார் சொன்னது வந்து பாக்கியராஜை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பாக்கியராஜ் அன்னைக்கு ரொம்ப பீக்கில் இருக்கார். பாக்கியராஜ் டேட்டே கிடையாது, பயங்கர மாஸ். ஸோ ரஜினி சார் கூப்பிட்டதுக்காக விருதுன்னு ஓடி வந்து வித்தின் அப்போ தான் சீனை கேட்டுட்டு அப்போயே ஸ்கிரிப்ட் டக்குன்னு பண்ணி கேள்வி கொடுத்தாரு. ஏன் ஒருத்தன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி சீனை உருவாக்கி ஷூட் பண்ணுவானா, நீ வந்து உட்காந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், அப்படி ஒரு விஷயங்கள் நிறையா. அதற்கு பிறகு தான் நான் சிகப்பு ரஜினி சார் சொல்லி தான் பாக்கியராஜ் போட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரியில் ஒன்று வருவார். ஸோ இந்த கேரக்டருக்கு பாக்கியராஜ் ஆள் இல்லைன்னு சொல்லி. ஸோ அதனால் பாக்கியராஜுடைய இந்த வளர்ச்சி வந்து அவருக்கு அவரே மிகப்படுத்திட்ட ஒரு விஷயம் தான் அது. ஸோ திரைக்கதை மன்னன்கிற பேர் வந்து இன்ன வரைக்குமே நம்ம இந்திய இண்டஸ்ட்ரியிலேயே பாக்கியராஜுக்கு ஒரு பேர் இருக்குது. ஹிந்தியில் சலீம் ஜாவத் ஒருத்தர் இருக்கார், கேரளாவில் ராமு கரியாத்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நம்ம பாக்கியராஜ் தமிழ் ஃபீல்ட் அப்படிங்கும்போது இன்ன வரைக்குமே அந்த பெருமைக்குற ஒரு விஷயம். ஒன்றுமில்லாத ஒரு ஸ்கிரிப்டை இங்கே ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போய் ஒரு படத்தை நேரேஷனை சொல்கிறது பாக்கியராஜ் விட்டு ஆளே கிடையாது. இங்கே செயின் லிங்கில் போகும். ஒரு கேரக்டர் கூட பாக்கியராஜ் படத்தில் மிஸ் ஆகாது. ஒரு சீன் வந்தாலும் அந்த கேரக்டர் அந்த ஸ்கிரிப்டுக்கு பேசப்படும். அப்படி தான் அவருடைய அந்த பேட்டர்னே இருந்தது. தளபதி படம் கூட இன்ன வரைக்கும் எல்லோருமே விவேக்கிற படம். அந்த படத்தில் வந்து நீங்கள் கிளைமேக்ஸை அந்த ரஜினி சார் வந்து மீட் பண்ணுற விஷயத்தை வந்து மாற்றிருக்கணும்னு சொன்னது வந்து பலரும் அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, இப்படி வச்சு தான் என்ன பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியராஜ் எப்பவுமே 2 கிளைமேக்ஸ் வச்சுக்குவார் உங்களுக்கு. படத்துக்கு படம் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து இந்த வித்தியாசமாக இருக்கும் ஸ்கிரிப்டே. இதை 2 கிளைமேக்ஸ் பண்ணிடுவார், 2யுமே ஷூட் பண்ணிடுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். அதை போட்டு பார்த்துட்டு இது எது பெட்டராக இருக்கோ அதை லாக் பண்ணுவார். ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். எஸ், கரெக்டாக இருக்கும். அந்த 7 நாட்களையும் அப்படி தான் பண்ணார். இப்போ நீங்கள் பார்க்குற கிளைமேக்ஸ் முதல்ல கிடையாது, வேற ஒரு கிளைமேக்ஸ். பட் அது நார்மலாக போயிடும். அந்த கிளைமேக்ஸ் வச்சா நார்மல். பட் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது என்னமோ தாலியை கழட்டி தூக்கி போட்டுவான். இதான் மேட். அங்கே முடியாது. ஸோ தாலி சென்டிமெண்ட் அங்கே ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. முதல்ல சேர்க்குற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் அது அப்போ ரொம்ப புரட்சிகரமாக பண்ணால் நல்லா இருக்காது, வேணான்னு சொல்லி இப்படி ஒரு மேட்டர் ஒன்று வச்சு. அதனால் கிளைமாக்ஸ் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும். அப்படி தான் நீங்கள் படையப்பாக கூட இந்த ரஜினி சார் கேட்கும்போது நீலாம்பரி கேரக்டர் தான் ஹைலைட். உங்களோட நீலாம்பரி பவர்ஃபுல். அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா படம் வேற லெவல்னாரு. பாக்கியராஜ் சொன்னதுக்காக தான் நீலாம்பரி கிட்ட வேற ஒரு ஸ்டைலில் இந்த ரஜினி கொண்டு போனதாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி காரணம் சில ஐடியாக்கள் தான், நிறைய இயக்குநர்களுடைய ஐடியாக்கள் தான். பாபா கூட மிகப்பெரிய ஒரு தோல்வி ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு, வாங்கின பணத்தில் ரிட்டர்ன் பண்ண ஒரு விஷயம். பட் இந்த படத்தை வந்து பார்க்கும்போதே பாக்கியராஜ் சொல்லிட்டாராம், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆன்மீகத்தில் சொல்லலாம், எல்லா பேரும் ஆன்மீகத்தில் வருவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். பட் இந்த படம் பெரிய அளவில் போகாது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டேன். எஸ், பாக்கியராஜ் சொன்ன ஒரு விஷயம் அதை ரஜினி சார் இப்பவும் சொல்கிறார். ஸோ ஜோசியர் மாதிரி கணிச்சு சொல்கிற ஒரு விஷயம்னா அந்த கதை பார்க்கும்போது என்ன ஸ்க்ரீன் பிளே மிகப்பெரிய வெற்றி காரணங்கிற விஷயத்தை பாக்கியராஜ் நோட் பண்ணுறாங்க. அப்போது பாபா படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு லெவலில் கொண்டு போயிருக்கும் படம் அது. ஸோ அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் சேர்க்கணுன்னு தான் இந்த அரசியல் பஞ்சிட்டரில் இப்போ ராமசாமி ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, இல்லை பாபா கவுண்டன் ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்துட்டேன் அப்படின்னு ரஜினி. அதெல்லாம் அப்புறமேல் சேர்த்த ஒரு விஷயம். ஸோ கமர்ஷியலுக்காக உள்ளுக்குள்ளே போட்ட விஷயம். ஸோ அதனால் பாக்கியராஜை பொறுத்தவரை இந்த 50 வருட சாதனைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்ன வரைக்கும் இருக்கார். என்ன ஒரே ஒரு குறைனா இளையராஜாவுக்கு 50வது வருடம் செலிப்ரேட் பண்ணாங்க, ரஜினி போய் பேசினார். பாக்கியராஜ் எடுத்துட்டாங்க, ரஜினி பேசினார். ரஜினிக்கு 50வது வருடம்னு இருக்கு இல்லையா, அதை யார் பண்ணுவார்கள்? அவர் வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் மிக பிரம்மாண்டமாக நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பேசுகிற எல்லாமே வந்து அவர் ரஜினி பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. குறிப்பாக பாக்கியராஜ் அவர்கள் வந்து திரைத்துறையில் நிறைய சாதனைகள் பண்ணாலும், இன்ன அளவுக்கு அவர் வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசினாலும், பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு பெரிய சொத்துக்கள் பல நடிகர்கள் மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அதையுமே குறிப்பிட்றாரு. திரைக்கதையை வந்து இவர் கரெக்டாக காப்பி ரைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா நேரத்துக்கு வந்து போய்ஸ்கானில் 5 வீடு, போட் கிளப்பில் 5 வீடு கட்டி செட்டில் இருக்கலாம்னு சொன்னார். ஸோ என்ன சார் நடந்தது அந்த காலகட்டத்தில்? அவரே சம்பாதிச்சு அவரே சினிமாவில் விட்டாரா? அவர் சம்பாதிச்சதெல்லாம் ரொம்ப அதிக அளவு தான் சம்பாதிச்சாங்க. நிறைய சினிமாவில் கொடுத்தது சினிமாவுக்கே உடனே சொல்லி படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். நிறைய கேட்குற உதவிகள் நிறைய பண்ணார். அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய கலையுலக வாரிசுன்னு சும்மா சொல்லலை. எம்ஜிஆருடைய மனநிலை எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட பாக்கியராஜ் மேலே அதே தான். வரவங்களுக்கு சாப்பாடு போடணுமா, செலவு பண்ணணுமா, எங்கேருந்து வந்து இங்கே டக்கு டக்குன்னு கொடுத்துருவார்.
ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் உதவி பண்ண ஒரு விஷயம் கே பாக்யராஜ் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கஷ்டப்பட்டவர், சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு டீனரில் பாண்டி பஜாரில் இன்னமும் பாருங்கள் சீனிவாச ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஸோ நாயுடு பக்கத்தில் அந்த ஹோட்டல் முதல்ல வேற ஒரு பேர். அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சவர், சாப்பிட்டு போனவங்களுடைய இலையை எடுத்து HLL எடுத்து தூக்கி போட்டு டேபிளில் தொடச்சவர் கே பாக்யராஜ். அந்த சாப்பாட்டுடைய அந்த வழி அவர்களுக்கு தெரியும், காசோட அருமை தெரியும். அதனால் மற்றவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையில் அவருக்கு அவரவே முன்னுக்கு வந்தவர் தான். சம்பாரித்த காசு பூரா அது குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணார், மற்ற உதவிகள் நிறைய பண்ணார். அவர் யாரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, எங்கேருந்து வர்றீங்கன்னு எம்ஜிஆர் ஃபார்முலா ஃபாலோ பண்ணார். இதெல்லாம் பார்த்து தான் எம்ஜிஆர் என்னுடைய கலையுலக வாரிசு கே பாக்யராஜ்னார். ஸோ அந்த பெருமைக்குரிய விஷயம் பாக்யராஜ். ஸோ ரஜினி சார் சொன்னது மாதிரி உண்மையிலேயே இந்த காப்பிரைட்ஸ் வாங்கி இவருடைய கதைகள் எடுத்து இவருடைய பாடல்கள் எல்லாமே நிறைய அங்கே ரீமேக் செய்யப்பட்டது ஒன்று இருக்குது, கதைகள் இருக்குது. ஸோ அவர் காப்பிரைட்ஸில் பெருசாக போகலை, நம்ம படத்தை விரும்பி பார்க்குறாங்க, எடுத்துட்டு போட்டுமே. இல்லைனா பல லட்சங்கள் வாங்கியிருக்கலாம், அன்றைக்கி லட்சங்கள் தான், இன்றைக்கி கோடிகள் விட்டுருங்க, அன்றைக்கி லட்சங்கள் இன்றைக்கி பல கோடிகள் இன்றைக்கி. பட் இவர் வாங்கலை, நினச்சிருந்தால் சம்பாதிக்கிறது பூரா. ஏன்னா பயங்கர பீக்குங்க. மதுரையிலலாம் தங்கம் தியேட்டர்னு ஒன்று, ஏசியாவிலே பிக்கஸ்ட் தியேட்டரு, கிட்ட 3000 சீட்டு உள்ள கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர் அது. பட் இன்றைக்கி இந்த தியேட்டர் இல்லை. அந்த தியேட்டரில் வந்து தூரல் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 250 நாளைக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குங்க படம். ஹவுஸ்ஃபுல் 4 காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுங்க. 3000 சீட் நினைக்கிறேன் கெப்பாசிட்டி. என்ன ஆச்சு உங்களுக்கு? சக்க போடுது, முந்தானே முடிச்சு, தூரல் நின்று போச்சு. பட்டம் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டே போகலாம் நீங்கள். ஸோ அவ்வளோ மிகப்பிறவில் இருந்து சம்பாரிச்சது பூராமே என்ன பண்ணாலும் இப்படி இல்லாதவர்களுக்கு அது கொடுத்து அவர் சேஃப்டி பண்ணலை. இந்த காப்பிரைட்ஸ்னு இருந்தால் அதில் பல லட்சங்கள் வாங்கியிருக்கலாம். ரஜினி சார் சொன்னது மாதிரி போஸ்கனில் 5 வீடு, அண்ணாநகரில் 5 வீடு அப்படின்னு, மயிலாப்பூரில் டீனர்னு ஏகப்பட்ட வீடு வாங்கியிருக்கலாம். அவர் வாங்கினது வந்து ஒரு 2 வீடு தான் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் ஒரு வீடு டீனரில் ஜீவா பார்க் இருக்குது, பின்னாடி ஒரு அருமையான இண்டிவிஜுவல் பங்களா ஒன்று, அந்த வீடையும் விற்றார் சினிமாக்காக. நம்ம சம்பாரித்து வாங்கின வீடு திரும்பி ஒரு படம் பண்ணுவோம் செய்வோம்னு சொல்லி அந்த சினிமாவில் சம்பாரிச்சது இந்த சினிமாலே விட்டார். இருந்த வீடையும் விற்றார் அவர். இப்போ மட்டும் லேக் ஏரியாவில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, அது பூர்ணிமா ஜெயராம் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கனால அந்த வீடு காப்பாற்றப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஒரு வீடு நிம்மதியாக சந்தோஷமாக அவர் சம்பாரிச்சது நல்ல பேரை சம்பாரிச்சிருக்காரு, திரைக்கதை மன்னன்கிற பேரை சம்பாரிச்சிருக்காரு. அதனால் இப்போ சிறப்பாக நல்லபடியாக நல்ல லைஃப், நல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு, நல்ல மருமகள் வந்திருக்காங்க. இல்லை பூர்ணிமா பாக்யராஜுடைய அந்த கண்ட்ரோல், அவங்க வந்து பெரிய ஹீரோயினாக இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று வச்சுருக்காங்க, நிறைய கோச் பண்ணுறாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபேன்சி ப்ளவுஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. சாந்தனு வந்து டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்காரு. எஸ். ஸோ அதில் இவர் நிறைய பேருக்கு இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் இருந்து இவர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணி, அப்படி தான் சர்க்கார் ரைட்டருக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி 10 லட்ச ரூபா வாங்கி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்குது. இன்னமும் உதவிகள் நிறைய பாக்யராஜ் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது மாதிரி பாக்யராஜ் சிறப்பாக வாழணுங்கிறதா. பட் அந்த இருந்த டீனர் வீடையும் விற்றுட்டு படம் பண்ணார். ஸோ அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சம்பாரிச்சது நினச்சிருந்தா இவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி நிறைய சம்பாரிச்சது நல்ல பேரை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார். பாக்யராஜ் அவருடைய விழாவில் ரஜினிகாந்த் அவர் பேசிய தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பாயிண்ட் பண்ணுவீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.